ஏன்ப்பா அவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே கிடையாதா? ஆ விஜய் சிஎம் வந்துட்டான்ட்டு ஐயோ எங்கேருந்து தான் இந்த ஓட்ஸிலெல்லாம் நோண்டி 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 எடுக்கிறீங்களோ தெரியல. அப்போன்னு மௌனம் சேர்ந்து அராஜகம்னா அவ்வளோ பண்ணாததெல்லாம் பண்ணீங்க. யார் கேள்வி கேட்டதை யார் கேள்விக்கு தான் நீங்கள் செவிச்சாச்சு நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீங்க. அவர் கொடி சைடு நாட்டு போனார், கண்ணு டொடக்குன்னு சிமிட்டினாராம், அது ஒரு குற்றமா? சூரியனை பார்த்து பயந்துக்கிட்டாராம், அதனால் கண்ணை டொயின்னு அடிக்கிறாராம். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அங்கே த்ரிஷா வந்தாலாம், அவங்க அம்மாட்ட பார்த்து பேசினாலாம், அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கிருஷ்ணா நதி போய் பெங்களூரில் போய் அது ஓப்பன் பண்ணுறதுக்கு போனாராம். அதுக்கு அவன் கிண்டல் பண்ணுறான். அது முந்தானி பேஞ்ச மலைக்கு பொழைச்ச காளானாட்டு இருந்துக்கிட்டே அது பேசுது. யாருக்கு தான் தண்ணி வராமல் இருக்குது? அங்கேருந்து தண்ணி வர்றதுக்கு எவ்வளோ ஒரு கொச்சையான வார்த்தை, எவ்வளோ ஒரு அசிங்கமான வார்த்தை. அவங்க தாத்தா அவங்க அப்பா எல்லாம் பெரிய மேதாவிங்க, அவங்க உலகத்தையே கட்டி காத்தவங்க. அவங்க பேரன் வந்து இப்படி பேசுகிறது எவ்வளோ ஒரு ஒரு பெரிய விஷயமா இருக்குது இல்லை? 50 வருஷம் நாங்கள்லாம் வாழ்க்கை, எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எல்லாம் சேர்ந்து 50 வருஷம் நாங்கள் இந்த நாட்டி கொடி நாட்டி நிறுத்திட்டோன்னு சொல்கிறாங்க. அவங்களாம் பேசுகிற விதம் இது தானே? மட்டு மரியாதை இல்லாமல். அப்புறம் என்னம்மா கட்சியில் வந்து உட்காந்துக்கிட்டு பேசவே மாட்டேங்கிறாங்க, ஊமையாக இருக்கிறான், பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்றது. அப்புறம் எப்போ பார்த்தாலும் வீடியோ போட்டுக்கிறாங்கன்றது. என்ன உங்களுக்கெல்லாம் பேசுகிறதுக்கு வேறு வேறு பெருசாக கண்டுபிடிக்கியா? பெருசாக கண்டுபிடிக்காது. பிடிக்க சின்ன விஷயமா அந்த சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஐயா அம்மா என் கோழி எடுத்துக்கிட்டான், அம்மா என் சோறை தின்னுட்டான், அம்மா என்கிட்ட இருக்கிறத பிடுங்கிட்டான், அந்த மாதிரி விஷயத்த கண்டுபிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்பனா மௌனம் சேர்ந்து மொளமாக இருத்தான் பண்ணி கோடி கொடியாக சுருட்டி உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி மக்களை போட்டு தொல்லை பண்ணி எல்லாருக்கிட்ட இருந்து பிடுங்கி வச்சுக்கிட்டு ஆட்டம் ஆடிட்டு இருந்தீங்க. உங்களதெல்லாம் பகுசிப்பு தான் ஒன்று ஒன்றா வெளியில் வருது. அந்த மாதிரி பெரிய மொளை மாதிரித்தனம் பண்ணதெல்லாம் உள்ளே அடுக்கி வச்சுக்கிட்டு தேஷா வந்தாங்க, சூரியனை பார்த்தாங்க, கண்ணு சிமிட்டினாங்க, வாய் பேசலை. என்ன இது சின்ன பிள்ளைத்தனமாக பேசிக்கிட்டு கிடக்குறீங்க? பேசுறதுக்கு வேறு எதுவும் கிடைக்கலையா? ஆளுங்களும் மகரக்கட்டைங்கள போய் தோசை திட்டு போட்டு நல்லா படுத்து தூங்குங்கடா அப்படிமா வந்து வேறு வேலை இல்லை உங்களுக்கெல்லாம். ஏதாவது பேசவும் தெரியாது. அது ஸ்டிப்பு எழுதி வச்சுக்கிட்டா அதையும் பார்த்து படித்து சொல்லவும் தெரியாது. கீழே படிச்சுட்டு மேலே தப்பாக பேசுகிற